ஒரு வார்த்தை இருக்குது, டு கொரிந்தியனைஸ். இப்போ கூட அநேக இடங்களில் உபயோகிக்கிறாங்க, டு கொரிந்தியனைஸ். கொரிந்தியனைஸ் அப்படின்னா கொரிந்தியராக்குதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த ஃப்ரேஸ், அந்த ஃப்ரேஸுக்கு அர்த்தம் என்னென்னா விபச்சார ஒழுக்கக்கேட்டுகளே வாழுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கிலீஷ்லேயே அந்த வேர்டு இருக்குது, டு கொரிந்தியனைஸ் அ பர்சன் அப்படின்னு. அது டு ப்ராக்டிஸ் செக்ஷுவல் இம்மாரலிட்டி. இன்னொரு ஒரு அர்த்தம் என்னென்னா பிசாசு இடத்தின் மத்தியிலே வாழுதல், டு கோ டு த டெவில் என்ற ரெண்டு பொருள். இப்போ நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா டு கொரிந்தியனைஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு டிக்ஷனரிக்கு அதான் வார்த்தை. அப்போ அது ஒரு பழமொழியாகவே இருந்துச்சு. யாராவது ஒருத்தன் சரியான ஒழுக்கத்தில் வாழாதவன என்னடா கொரிந்தியனை போல் வாழ்கிற அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் வாழக்கூடியவன் அப்படிங்கிறது. பவுலடியார் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இது மாதிரி விபச்சாரம் 5வது இடத்துல விபச்சாரம் பண்ணுறவன் அவனை பிசாசு இடத்துல ஒப்பு கொடுங்கள்னா அவனை கொரிந்தியன் ஆக்கிரு அப்படிங்கிறார். கிறிஸ்டியனை என்ன செய்யணும்? கொரிந்தியன் ஆக்கிரு. கொரிந்தியனை கிறிஸ்டியன் ஆக்கணும். இங்கே கிறிஸ்டியன் உள்ள என்ன செய்யணும்? கொரிந்தியனாக வாழும்போது கெட் அவுட். வியாபாரத்துக்கு வருகிறவர்களுக்கு தங்கச்சுரங்கம், சிற்றன்பு பிரியர்கள் இது சொகுசு சொர்க்கம். நம்ம நிறைய இடங்களில் நீங்கள் கேட்டிருக்கலாம். அதாவது இந்த பாதனைகள் அழிந்து இந்த பெண்கள் போகும்பொழுது அதில் இந்த ஃபுட் பிரிண்ட்டே ஃபாலோ மீ அப்படின்னு இருக்கு. அந்த ஃபுட் பிரிண்ட் இருக்குமா, பாதனையோட தடம் ஷோஸ்க்கு கீழே எழுதியிருக்கோம். அவங்க நடந்து போகும்போது அதை பார்த்து போனாலே நேராக வீட்டுக்கு போயிடலாம், அவங்க வீட்டுக்கு. அப்புறம் அடுத்தது விளையாட்டு வீரர்களுக்கு தினந்தோறும் ஒலிம்பிக் அந்த இடம். இப்படி சொல்லாமல் தினந்தோறும் ஐபிஎல், தினந்தோறும் ஐபிஎல் விளையாட்டு வீரர்களுக்கு. லியான் மாரிஸ் அப்படிங்கிறது சொல்கிறார் ரொம்ப அழகாக 3 காரியங்கள். இன்டலெக்சுவலி அலர்ட், அதாவது அறிவிலே கூர்மையுடையவர்கள். அடுத்தது மெட்டீரியலி ப்ராஸ்பரஸ், உலக பொருட்களே செழிப்பு அப்படி தான் சொல்லுவாங்கள்ல, செழிப்பு உடையவர்கள். மாரலி கரப்ட், ஒழுக்கத்திலே கேடுகட்டவர்கள். இந்த 3ம் இருந்திருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு மெட்டீரியல் திங்ஸ் நிறையா இருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார் அப்படின்பாங்க. இந்த சபையில் இந்த ஊரில் மெட்டீரியலிஸ்ட் தே ஆர் அஃப்ளூயன்ட், தே ஆர் ப்ராஸ்பரஸ். நிறைய ஞானம் இருந்துச்சுன்னா உடனே சொல்கிறாங்க ஒரு பெரிய ஆள். நீங்கள் ஒரு பவுலடியார் எழுதுனது சரி. அடுத்ததாக யாக்கோபு, ஞானத்தோடு இச்சையடக்கம் ரெண்டும் பக்கத்தில் வரும். ஞானத்தோடு இச்சையடக்கம். காலையோடைய பிரேக்ஃபாஸ்ட்டே மதுவில் ஊறின ரொட்டி தானே. என்னங்க? அவங்க காலை பிரேக்ஃபாஸ்ட் மதுவில் ஊறிய ரொட்டி தான். மதுவில் ஊறிய ரொட்டி எங்கே கண்ட்ரோல் இருக்கும்? காலை கிரேக்க நகரங்களிலே இது ரொம்ப கடைசியான நகரம். எழுதும்போது சொல்கிறாங்க ரோம காலனியிலே சேர்க்க முடியாத நகரம். ரோம காலனியாக இருந்தாலும் ரோம காலனின்னு பேரே இருக்காது. இங்கே யாரெல்லாம் இருந்தாங்கன்னா கிரேக்கர்கள், லேத்தின், சிரியன், அசீரியன், எகிப்தியர், யூதர் என்று சொல்லப்பட்ட பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. ரொம்ப வேடிக்கையாக இருக்குவாங்க. அவங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக விற்பாங்க, வாங்குவாங்க அவங்களுக்குள்ள. அதுக்கடுத்தது கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்த களியாட்டில் ரொம்ப அதிகமாக செலவு செஞ்சுருக்கிறாங்க. 2 இருந்திருக்கு. 2 கான்ட்ராஸ்ட். கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க, அதே சமயத்தில் பணத்தை அப்படியே கொண்டு போய் களியாட்டுகள், சூது களியாட்டுகளில் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கடுத்ததாக ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுருக்காங்க. குடுமி பிடி சண்டைகள் நடந்திருக்கிறது. அதே சமயத்தில் ஒன்றா உட்காந்து கூத்தடித்து கும்மாளம் போட்டு அவர்கள் குடித்து இருக்கிறார்கள். இதுதான் வெளியில் சாயந்த காலையில் சண்டை, 2 பேரும் குடுமி பிடி. 2வது அண்ணே உனக்கு ஒரு கப்பு வாங்கி தரேனே, உனக்கு ஒரு பெக்கு வாங்கி தரேனே, உட்காருனே நம்ம 2. அது சண்டையெல்லாம் மறந்துடுவோன்னு. எப்படி தான் அவங்க ஒரு இது இருந்தது. கொரிந்தியர் என்றால் யார்? லியான் மாரிஸ் எழுதும்போது நான் கொஞ்சம் இங்கிலீஷில் மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு தமிழில் சொல்கிறேன். The ideal of the Corinthian was a reckless development of NGO. Reckless. The merchants made gain by all means and any means. Only லாபம் மட்டும் கிடைக்கணும். லாபம் எங்களுக்கு, நஷ்டம் பூரா உங்களுக்கு தான். The men of pleasure surrounded themselves with every lust. The athlete steal to every bodily exercise and proud of his physical strength.
ஒவ்வொருத்தரும் இப்படி கையை தூக்கிட்டு தான் போயிட்டுருப்பான் இல்லை, இப்படி கையை தூக்கி இப்படி காட்டிட்டு தான் போயிருப்பாங்க. அதுக்கு அது என்ன, in a word, a man who recognizes no superior, no law, but his own pleasure. தமிழில் சொல்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டான கொரிந்தியன் என்பவன் யார்? பொறுப்பு இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் கரிசனைப்படாமல் வளரக்கூடிய ஒரு தனிநபர். யாரை பற்றியும் கவலை கிடையாது. ரெண்டாவது, எல்லா வழியிலும் எந்த வழியிலும் தனக்கே லாபம் வேண்டும் என்று அலையக்கூடிய வியாபாரி. தன்னை சுற்றிலும் எல்லா விதமான இச்சைகளையும் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிற்றின்பு பிரியன். சரீர பலத்திலே பெருமைப்படும்படி எல்லா சரீர உடற்பயிற்சிகளையும் ஈடுபடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரன். எந்ததொரு தலைமைத்துவத்தையோ ஏற்க மாட்டான், சட்டத்தை மதிக்க மாட்டான். ஆனால் அவன் அங்கீகரிப்பது ஒன்றே ஒன்று, தன்னுடைய சொந்த ஆசைகள். இப்படி ஒரு இடத்துல நீங்களும் நானும் இருப்போம் என்றால் என்ன செய்வோம்? இது சரியில்லை, இங்கே ஃபீல்டு ஆரம்பிக்கக்கூடாது, இங்கே ஊழியத்தை ஆரம்பிக்கக்கூடாது. நீங்கள் இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? இது மாதிரி ஒரு இடத்துல சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஓடி போயிருப்பாங்க, நடந்தே போயிருக்கலாமே. எப்படா இங்கேருந்து விட்டு ஓடலான்றது. நிறைய பேர் எழுதுவாங்க, நான் வந்து ஊழிய ஸ்தாபனத்தில் இருக்கேன், அண்ணே இங்கே ரொம்ப கடினம்னே, ஒன்றுமே செய்ய முடியாதுண்ணே. பவுலடியாருக்கு இது இருந்திருக்கும், இந்த பிரச்சனை இருந்திருக்கும். அவருடைய இதில் ஆவியிலே வைராக்கியம் கொண்டார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. வாவியில் மட்டும் வைராக்கியம் இல்லை, வசனத்திலே வைராக்கியம் கொண்டார். இவங்களெல்லாம் இவ்வளோதான் செய்கிறதுக்கு காரணம் என்ன? சுவிசேஷம் அவங்களுக்கு தெரியலை, சுவிசேஷம் தெரியாதனால. அதாவது ஒரு ஊழியக்காரனுடைய மனப்பாங்கு, இந்த என்ன சொல்லுவாங்க, தரிசனம் என்றால் என்ன? காணாதவைகளை காண்பது தான் தரிசனம். லாஜிக்கலாக எல்லாம் சரியாக இருக்குது, நான் இதை செய்வேன், இதெல்லாம் இருந்தால் நான் செய்வேங்கிறது தரிசனமோ விசுவாசமோ அல்ல. இதெல்லாம் இல்லாத போது இதெல்லாம் இருக்கிறதாக காணக்கூடியது. நான் ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு கிராமத்தில். அப்போ நிறைய மழை பெஞ்சு ஒரு 2 ரோடு வந்துச்சு. எப்படி எந்த ரோட்டில் போகிறதுன்னு தெரியலை. உடனே ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் அப்படி வந்து நிறுத்தினோம் காரை. நிறுத்திட்டு வந்து ஒருத்தர் உள்ளே உட்காந்து பைபிள் வாசிச்சிருக்காரு. ஒரு லுங்கி கட்டி ஒரு பனியன் போட்டு ஒருத்தர் பைபிள் வாசிச்சிருக்காரு. இந்த நேரத்தில் இந்த மலையில் ஒரு ஆள் பைபிள் வாசிச்சிருக்காரு. மெதுவாக அவரை கூப்பிட்டு, கொடையை பிடிச்சிட்டு மெதுவாக கூப்பிட்டு, அவர் எந்த ரோட்டில் போகணும் அப்படின்னு. அது அவர் அப்புறம் இந்த நேர் ரோடு சார் அப்படின்ட்டார். திரும்ப அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் யார், என்ன செய்கிறீங்க அது? அவர் சொன்னார், நான் ஒரு டிரைவராக இருந்தேன், ஆனால் ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பிவிட்டபடியால் எங்கள் ஊரில் போய் நான் சொன்னேன், எங்கள் சர்ச்சில். உடனே என்ன செஞ்சாங்க, ஒரு ஊழியக்காரனை பிரதிஷ்டை பண்ணி அனுப்பிட்டாங்க. எனக்கு வந்து பிள்ளைங்களை மனைவியும் கூப்பிட்டு வர முடியல, ஏன்னா இங்கே இன்னும் சபை ஆரம்பிக்கப்படலை எதுவுமே. அதனால் என் பையன் வந்து வேலைக்கு வந்துட்டான், அவன் வந்து வீட்டை பார்த்துக்கிருக்கான். நான் இங்கே ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் சரி அப்படி வீடெல்லாம் விட்டு வரக்கூடாது, எனக்கு நல்லா தெரியும் சார், ஆனால் ரொம்ப சீக்கிரமாக கூப்பிட்டு வர போகிறேன். சரி, இங்கே எத்தனை சபைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இதோ அந்த கிராமம் இருக்கும் சார், அதில் 2000 பேர் இருக்காங்க. இந்த கிராமம் இருக்கும் சார், அதில் 2000 பேர் இருக்கும். இந்த கிராமம் இருக்குது சார், அதில் 3000 பேர் இருக்கிறாங்க. இங்கெல்லாம் சபைகள் கட்டப்படும் சார். எல்லோரும் இந்த இடத்துக்கு தான் சுவிசேஷத்துக்கு, இந்த ஊழியத்துக்கு இந்த இடத்துக்கு வருவாங்க சார். இந்த பக்கத்தில் பாருங்க, ஒரு 4 கம்பு போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஓலை குடிசையை போட்டு ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறேன். இந்த பக்கத்தில் உள்ள கிட்டத்தட்ட 8 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கட்டு ஊழியம் நடக்கும் சார். நான் அப்படி பார்த்துட்டு, இப்போ என்னமோ நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி சொல்கிறார். அவருக்கே இருக்க இடம் இல்லை, அவருக்கே இருக்க இடம் இல்லை. அவர் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காரு. அதாவது இல்லாததை காணக்கூடியது தான் விசுவாசம். எல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் போய் அங்கே திறப்புலா நடத்துறதுக்கு நீங்கள் கத்தரிக்கோலை கொண்டுட்டு இங்கே போக முடியாது. ஊழியத்தை அப்படி தான் ஆரம்பிச்சிருக்காரு. இதுவரை அவர் எல்லா கஷ்டமும் பட்டு கைத்தொழில் செய்து, சீமோத்தேயு கிடையாது, மக்கதோனியாவில் பிரச்சனை, அதுக்கு அகாயாவில் பிரச்சனை, அதுக்கு அடுத்தது அத்தேனே பட்டணத்தில் பிரச்சனை, இங்கே பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு இடமாக ஓடி வருகிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுங்க வருகிறார். அவருடைய ஆவியிலே வைராக்கியம் என்பது வேத வசனத்தை அறியாமல் இருக்கிறார்களே, ஆவியிலே மட்டுமல்ல வேத வசனத்தை அறியாமல் இருக்கிறார்களே என்ற ஒரு வைராக்கியம். அதனால தான் போய் திருஷ்டாந்தப்படுத்துகிறார். அதுக்கு பின்னதாக பாருங்களேன், எல்லா இடத்துலையும் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி யூதர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். பிலிப்பு பட்டணத்துடைய சபை வந்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறது. இதுவரை கைத்தொழில் செய்தவர் இப்பொழுது முழுவதுமாக ஊழியத்தை செய்கிறார். கொஞ்சம் யோசிங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சுவிசேஷத்திற்கு ஏற்றபடியான நிலைமைகள் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் 2 ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புனாங்களா, 2 பேரும் செருப்பு விற்கிறவங்க. அவங்க வந்து ஒரு கிராமத்துக்கு போனாங்களாம் செருப்பு விற்கிறதுக்கு. ஒருத்தன் சொல்லிட்டானா, ஐயா அங்கே எவனுமே செருப்பு போடலை, செருப்பெல்லாம் விற்காது, நம்ம போயிடலாம் அப்படின்னா.
இன்னொருத்தவங்க சொன்னா அங்கே எவனுமே செருப்பு போடல, நிறைய விற்கும் அப்படின்னா. நீ எப்படி பார்க்குற? செருப்பை எவனுக்குமே தெரியாது, அதனால் அங்கே விற்க முடியாதுன்னு ஒருத்தன் வர, இன்னொருத்தன் வந்து இன்னுமே அவங்களுக்கு செருப்புனுடைய இந்த அருமையை சொன்னோம்னா நிச்சயமாக எல்லாருமே செருப்பு வாங்குவாங்க, அது ஊர் முழுசும் செருப்பு விற்கும் அப்படின்னா. நீ நம்முடைய திறமையினாலோ, ஊழியக்காரங்க திறமையினாலோ, அவங்களுடைய பணத்தினாலோ, அல்லது ப்ராஜெக்ட் போட்டு ஏதோ ஒன்று அனுப்புறதுனால ஊழியத்தை ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. யாரோ கொடுக்குறாங்க, யாரோ செய்கிறாங்க, யாரோ பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாக மக்கள் மீது ஒரு அன்பு இருப்பவன் நிச்சயமாக இருக்கும். சொல்லுங்கள், உங்களுடைய பார்வை என்ன, எப்படி இருக்கு? ஆமாம், நான் அந்த கொரிந்தியர் பட்டணத்தை தான் வந்து முதல் முறையாக நான் நார்த்தில் ஃபீல்டில் சந்தித்தது. அதே தான் நிறைய இடங்கள்ல விபச்சாரம் நடக்கிற இடமும் போதை தொடர்ந்து நடக்கிற அடிப்படையில் இடம் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் சபை இருக்க வேண்டிய இருக்குது. நிறைய இடங்கள்ல அப்படி தான் அந்த இருக்கு. பகுதி அப்படி தான் போயிட்டு. நீங்கள் சொல்லுங்கள். சில சமயங்கள் அந்த மாதிரி ஊழியத்தின் பாதையில் போகும்போது கொஞ்சம் வளர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா எதுவுமே இல்லை இந்த இடத்துல போய் ஊழியத்தை ஆரம்பிக்கிறீங்க, இதெல்லாம் எப்போ ஆரம்பித்து என்ன பண்ணி எப்படி அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்கும் பார்வையில் இல்லாததை கண்டிப்பாக கர்த்தர் உருவாக்குவார்ன்ற அந்த விசுவாசம், இல்லாததை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கர்த்தர் இதெல்லாம் உண்டு பண்ணுவார், இது நடக்கும் அப்படின்ற அந்த பிரிதான தரிசனத்தோடு இருக்கும்போது நிச்சயமாக சுவிசேஷத்தில் நம்ம வெற்றியை காண முடியும். பாஸ்டர், ஒருவேளை வந்து அந்த இடத்த விட்டுட்டு இதெல்லாம் நல்லா இல்லை எனக்கு, சரி நான் வேறு 100 இடத்துக்கு போகிறேன், எபேசு பட்டணத்தில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் போகிறேன் அப்படின்னு போயிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? தரிசனம் வீணாக இருக்கும். என்னங்க? அவருடைய தரிசனம் வீணாக இருக்கும். ஏன் கொரிந்து பட்டணத்தில் அவ்வளோ என்ன தரிசனத்தில் என்ன ரொம்ப முக்கியமானது? இந்த 2 நிருபங்கள் இன்னைக்கு இந்த 2 நிருபங்கள் இருக்காது. அடுத்த கொரிந்து பட்டணம் என்ன ரொம்ப விசேஷமானது என்ன? கொரிந்து பட்டணத்தை ஏன் அவர் தெரிந்தெடுத்தார்? ஏன் அங்கே போனார்? அது வந்து பல ஜாதி மக்களும் ஒன்று கூட அநேக மக்கள் போகிறார். ஆமாம், அநேக மக்கள் போகிறார். அதாவது ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்ன மாதிரி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஓப்பன் எ கத்தீட்ரல் அமங் த செயின்ஸ், ஐ வாண்ட் டு ஓப்பன் த ஒர்க் ஷாப் அமங் த சின்னர்ஸ். என்னுடைய இடத்த வந்து ஒரு கத்தீட்ரலில் நான் கொண்டு வைக்க விரும்பலை, எங்கே மக்கள் அழிகிறார்களோ அந்த இடத்துல போய் நான் இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் சொல்லுங்களேன், அதாவது என்ன, அதாவது இவருடைய பவுலடியாருக்கு கர்த்தர் கொடுத்திருந்த தரிசனம் என்ன? வந்து அந்த போகிற இடம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது, அந்த இடத்துல சூழ்நிலைகள், எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, எதிர்ப்புகளும் சரி, பலதரப்பட்ட மக்கள் இருந்தாலும் சரி, அங்கே கர்த்தருடைய கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும், அந்த மக்களுடைய அவருடைய குறிக்கோளாக இருந்தது. நிச்சயமாக. அருமையானவர்களே, சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றக்கூடியது பரிசுத்த ஆவியானவர். நான் சாதகமான சூழ்நிலையில் தான் ஊழியம் செய்வேன் என்பது நிச்சயமாக அது வெளிப்படையான வரக்கூடிய ஒரு உந்துதலாக இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடியது என்னவென்றால், அவர் பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மேற்கொண்டு இந்த இடத்துல நிச்சயமாக சபைகள் கட்டப்படும், இந்த வியாபார பட்டணம் நிச்சயமாக ஒரு சுவிசேஷ மையமாகும் என்று சொல்லக்கூடிய தரிசனத்தை ஆண்டவர் தந்திருந்தார். அந்த இடத்துல சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறார். இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.